பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த காலை நேரத்தில் கூட உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya, பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஞாயிறு ஆராதனையில் தேவரீர் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்ள நீர் கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர், ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே உம்முடைய அநாதி தீர்மானத்தினாலே கர்த்தாவே எங்களை அப்பா கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்கள் தேவைகளை சந்தித்து தேவரீர் அப்பா எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் எங்களுடன் இருந்து எங்களை வழி நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் தேவரீர் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே அப்பா அமர்ந்திருந்து கர்த்தாவே தேவரீர் ஆராதித்து போற்றி துதிக்க கர்த்தாவே எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா, உண்மையே உயர்த்த உண்மையே கத்தா எல்லாவற்றிலும் அப்பா கத்தா எங்கள் வாழ்க்கையில் சாட்சிகளாக கத்தாவே உயர்த்தி பிடிக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க. வாராதங்க எல்லாருக்காக க்ஷபிக்கிறோம். வந்து சேர நீர் கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பார் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, praise God. hallelujah, praise the Lord, praise the Lord. ஒரு பாடலை பாடுவோம். நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்க தொடக்க பாடலாக அநாதி தேவன் உன் அடைக்கலமே என்ற பாடலை பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயன்களின் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயன்களின் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அடைக்கலமே, அவர் நித்திய புயன்களின் ஆதாரமே. தூய தேவ அன்பே, அரண்யத்தாலே எடுத்துக் கொண்டார். தூய தேவ அன்பே, வனாந்திரத்தில் நயக்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். என்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயன்களின் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயன்களின் ஆதாரமே. காண்கிற பாதை காரிருள் வேளையில்
கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களும் ஆதாரமே. Hallelujah. Praise God. Jesus Lord. Hallelujah. ஆண்டவரை கொண்டாட ஆராதிப்போம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah. Praise God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Praise God. Praise God. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. ஹalleluya. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நல்லவர். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரமும் உடையவர் நம் ஆண்டவர். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவரே. ஹalleluya. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. ஹalleluya. எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவர் ஒருவரே ஆண்டவர். ஹalleluya. அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே ஒரே வழியாய் இருக்கிறார். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் பாருங்க. ஹalleluya. 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 ஜீவனுள்ள ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. புயல் போல சூழ்நிலை. ஹalleluya. புயல் போல சூழ்நிலை. சீஷர்கள் புயலில் மாட்டிக்கொண்டார்கள். ஹalleluya. சீஷர்கள் புயலில் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தூரத்தில் கரையிலிருந்து பார்க்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் உடனே தண்ணீர் மேல் நடந்து வந்தார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவில்லை. தண்ணீர் மேல் நடந்து வந்து சீஷர்களுடன் படகில் ஏற அவர் வந்தார். ஹalleluya. கர்த்தர் நம்மளால் தாங்க முடியும் என்ற அந்த போராட்டம் மத்தியில் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். எப்பொழுது முடியவில்லை ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தண்ணீர் மேல் நடந்து வந்து ஹalleluya நமக்கு நம் வாழ்க்கையில் நம் படகில் ஏறுகிறார் ஆண்டவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீங்கள் ஜெபிக்கிறதை, நீங்கள் கேட்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஒவ்வொருத்தருடைய ஜெபங்கள், ஒவ்வொருத்தருடைய கூக்குரல்கள், ஹalleluya, ஒவ்வொருத்தருடைய கண்ணீர் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. கர்த்தர் செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசியுங்கள். ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சொன்னால் ஆகும். ஹalleluya. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், மீட்பர், சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. 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 கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹalleluya. இந்த நாளில் கூட ஹalleluya கர்த்தர் உங்களை கர்த்தாவே ஹalleluya அற்புதங்கள் அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளம் செய்வதற்காக விசுவாசம் என்பதை எதிர்பார்க்கிறார். ஹalleluya. உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா?
உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பேதுரு தண்ணீர் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏன் நடந்தான்? விசுவாசத்தில் நடந்தான். ஹல்லேலூயா. ஆனால் ஏன் முழுகினான்? ஹல்லேலூயா. சூழ்ந்து இருந்த கர்த்தாவே ஹல்லேலூயா அவனை சுற்றி இருந்த சூழ்நிலையை பார்த்தான், பயந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்க்காமல் இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறீர்களா? கர்த்தர், அவர் முகத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை பாருங்கள், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரை சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே,
திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. Hallelujah, praise God, hallelujah, praise the Lord. கர்த்தரின் முகத்தை பார்த்து ஹalleluya நீங்கள் கேட்கும் பொழுது ஹalleluya பேதுரு கர்த்தருடைய முகத்தை பார்த்து நடந்தான் தண்ணீர் மேல் ஹalleluya. ஆனால் அவன் சுற்றி இருந்த சூழ்நிலையை எப்பொழுது பார்த்தானோ அப்பொழுது முழுகி விட்டான். ஹalleluya கர்த்தரின் முகத்தை பாருங்கள். See the face of God. ஹalleluya கர்த்தரின் முகத்தை பாருங்கள். கர்த்தருடைய முகம் ஹalleluya. ஆண்டவர் நீர் உடைந்த பாத்திரமாய் இருக்கிறீர்களா? நீங்கள் நினைப்பது ஒன்றுமே இல்லையே எனக்கு, நான் ஒரு உடைந்த பாத்திரமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கர்த்தரால் உங்களை உருவாக்க முடியும், உங்களை அவருடைய பயனுக்கு கொண்டு வர முடியும். கர்த்தரையே நம்புங்கள். ஹalleluya என்ன செய்வேன் என்று யோசிக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர், அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹalleluya உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை பார்த்து போனவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. ஹalleluya நீர் வெட்கப்படுக்க வைக்க மாட்டீர் ஆண்டவரே. ஹalleluya you shall not be ashamed. ஹalleluya கர்த்தர் சொல்வது இதுதான், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹalleluya கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹalleluya உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஹalleluya கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், those who look upon Jesus Christ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி போகிறார்களோ, அவருடைய நாமத்தினாலே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, அவருடைய இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை உங்களுக்கு செய்வார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹalleluya கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹalleluya கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya கர்த்தரையே நம்பு, கர்த்தரையே நம்பு. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவரே நம்பு. ஹalleluya ஆண்டவர் ஒருவரே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் வழி நடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya பேதுரு விழுந்து தண்ணீருக்குள் முழுகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கரத்தை கொடுத்து, உன் விசுவாசம் என்ன ஆயிடுச்சு பேதுரு? ஏன் நீ சுத்தி பார்த்து பயந்தாய்? Why do you fear when the greatest God, when the Lord all God Almighty, ஏன் நீ பயப்படுகிறாய்? கர்த்தாதி
கர்த்தர் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறாய் என்று கர்த்தர் அவனுக்கு கரம் கொடுத்து தூக்கினார். அதை தான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறார். ஏன் நீ பயப்படுகிறாய்? கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் செய்வார், அவரே நமக்கு சொத்தாக இருக்கிறார். லேவியர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? லேவியர்களுக்கு ஹல்லேலூயா, நீயே என் முதல் குமாரன், ஹல்லேலூயா, you are my first born, ஹல்லேலூயா. நாம் ஆசாரியர்களும் லேவியர்களாக அழைக்கப்பட்டவர்கள், ஹல்லேலூயா. லேவியர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீயே எனக்கு முதல் பிள்ளை, நீயே எனக்கு சொத்தாக இருக்கிறார். கர்த்தர் நானே உனக்கு சொத்தாக இருக்கிறேன். இந்த உலக ஆஸ்திகளை தாண்டி ஹல்லேலூயா நான் ஒருவரே உனக்கு ஆஸ்தியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு சொத்தாக இருக்கிறார், கர்த்தரே நமக்கு வழியாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரையே நம்பு இஸ்ரவேலே, கர்த்தரையே நம்பு. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை காப்பாற்றுவார், அவர் உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். புழுதிலிருந்து விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேலே கர்த்தரை நீ நம்பு. ஹல்லேலூயா. கர்த்தரை நீ நம்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை நீ நம்பி நடக்கும் பொழுது அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நம் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. When you trust and believe in Father, Heavenly Father, when you trust in the Lord Jesus Christ, He will deliver you. Hallelujah. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். Hallelujah. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். Hallelujah, hallelujah. வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கரியரில் இருக்கிற போராட்டங்கள், Hallelujah,
எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், என்ன நடக்குமோ எதிர்காலத்தில் என்றெல்லாம் நம் கலங்கி கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்வது இதுதான், கர்த்தரை நம்பி வாழு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பி வாழு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரே He is the God of the past, present and the future. உன் எதிர்காலத்தை அறிந்தவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் உன் எதிர்காலத்தை அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நீ விசுவாசி. கர்த்தர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. 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 ரோபாதா மஷபரா கரபரா பதரபரா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே. அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை மட்டும் நீ நம்பு. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். அவர் உன்னை எல்லா இடங்களிலும், புழுதியிலிருந்து, எல்லா இடத்திலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் நம்மை அமர செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார், புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். ராஜாக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்வவர் நமக்கு உண்டு. ராஜாக்கள் மத்தியில் நம்மை அமர செய்வார். கர்த்தர் நம்மை ராஜாக்கள் மத்தியில் அமர செய்வார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இஸ்ரவேலின் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். கர்த்தரை நம்பு. ஆண்டவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி. ஓ ரிபாதமா ஷமராகிரா பரபாதபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் அப்பா. ஹல்லேலூயா. மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தரை நீ நம்புவாயா இன்றைக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நீ நம்புவாயா? கர்த்தர் கேட்பது என்ன? உன் விசுவாசத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து கேட்கிறார். If you want to believe me, நீ என்ன செய்ய வேண்டும்? What should I do என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போ ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கள் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் கேட்டது இதுதான் கேட்டார் அவனை பார்த்து, நான் உனக்கு சுகம் கொடுப்பேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. என்னால் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று அந்த குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கும் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. என்னால் செய்ய முடியும் என்று நீ விசுவாசித்தால், ஹல்லேலூயா, இன்றைக்கே உனக்கு எல்லாம் ஆகும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. 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 கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்யும் தேவன். அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நம் மத்தியில் வாசம் செய்யும் பரிசுத்தர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்
நம் மத்தியில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம் மத்தியில் வாசம் செய்கிறார். ஆவியானவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை அவர் வழி நடத்துறதுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்க பெரிய பிரச்சனை. எல்லாம் தெரிந்த மாதிரி நம்மளே செய்வோம், சில காரியங்களை ஒப்பு கொடுக்க மாட்டோம். கர்த்தர் சொல்வார், இதை செய், இதை செய்யாதே என்று சொல்வார். அதன்படி நாம் செய்ய வேண்டும். நமக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறோம். உன்னோட பரிசுத்த ஆவியானவருக்கு ஒன்றும் தெரியாது என்று நிறைய பேர் நினைக்கிறோம். அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது அவருடைய வழிகளில் நட. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு. Commit yourself to the Holy Spirit. Hallelujah. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவர் அவர் ஒருவரே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம்
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையினுக்காக நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சுகவீனம் பலவீனமாய் இருக்கிற ஒரு ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா ஜுரம் எது இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே விலகிப்போ. உனக்கு அதிகாரம் கிடையாது இந்த சரீரத்தில். அதே போல பிசாசின் கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கிறோம். இந்த குடும்பத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது, இந்த ஊழியத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது, இவர்கள் மேல் உனக்கு அதிகாரம் கிடையாது என்றால் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம். வல்ல பிதாவே, நன்றி நன்றி. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமருங்கள். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க உட்காருங்க. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இந்த நேரத்தில் கூட பாருங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய விஷயங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும். Hallelujah. Praise God. இந்த நேரத்தில் கூட நம் மத்தியில் இருக்கும் சாமியல் அவர்கள், பிரதர் சாமியல் அவர்கள் ஒரு சிறிய சாட்சியை நம் மத்தியில் சொல்ல விரும்புகிறார். நாம் கேட்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சுருக்கமாக ஒரு சாட்சியை சொல்வார். கர்த்தர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. கடந்த நவம்பர் மாதம் நான் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்து, சரி இது கடவுள் சித்தமாக இருந்தால் கடவுள் எனக்கு இதை கொடுக்கட்டும். ஸோ அப்படின்னு ஜெபம் பண்ணி ப்ரேயரில் வச்சுட்டு, ஏசப்பா நான் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணுறேன். ஸோ உமக்கு சித்தமானா எனக்கு அந்த காரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காரை சூஸ் பண்ணி அதுக்குன்னு சொல்லிட்டு கோட் வாங்குறது, அதுக்குன்னு பிரயாசப்பட்டுட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நாள் கழித்து நான் கார் பார்த்துக்கிட்டு இருந்த மாடல் கார் மேனுஃபேக்சரிங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. கடைசியில் சரி என்ன ஏசப்பா இது, நான் சூஸ் பண்ண மாடல், அந்த கலரு, அந்த வேரியண்ட்டு எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன ஏசப்பா, ஒருவேளை இது உங்களுக்கு சித்தம் இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நான் அமைதியாகிட்டேன். ஸோ கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் என்ன ஏசப்பா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரியமாச்சே, அப்புறம் ஏன் எனக்கு அந்த கார், எனக்கு நான் ஆசைப்பட்ட விஷயத்தை எனக்கு கிடைக்கல அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஒருவேளை நம்ம பலத்துக்கு மேலே பிரயாசப்படுறோமோ அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணேன், சரி நம்மளோட கையின் பிரயாசம் என்ன இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு கையின் பிரயாசத்தை கடவுள் ஆசீர்வச்சிருக்காரோ அதன்படி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஸோ நான் மாருதியில் பெலனோன்ற கார் வேரியண்ட்டை நான் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கண்டு பிரயாசப்பட்டேன். ஸோ எல்லா விஷயத்துலையும் லோன் எனக்கு கிட்டத்தட்ட சேங்ஷன் ஆகிற ஸ்டேஜில் போச்சு. ஸோ சேங்ஷன் ஆகிற ஸ்டேஜில் போய்ட்டு நாளைக்கு மூவ் பண்ணுற டிசம்பரில் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 28 கொடுக்குறேன்னாங்க. இல்லை ஜான் ஃபஸ்ட் வீக்கில் கொடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா ஜான் ஃபஸ்ட் வீக்கில் வெயிட் பண்ண வரல, செகண்ட் வீக் ஆச்சு, வெயிட் பண்ண வரல, ஃபெப் வரைக்கும் ஆயிடுச்சு. ஃபெப்பில் வரைக்கும் வரலன்னொடனே நான் ஃபெப் ஃபஸ்ட் வீக்கில் போய்ட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். என்னங்க, நான் நவம்பரில் பார்க்க ஆரம்பித்து ஜானில் புக் பண்ணி இது வரைக்கும் காரு எனக்கு கிடைக்கலையே, என்னங்க இது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு, அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக அவங்கள பேக் ஹேண்டில் புஷ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவங்களுக்கு எவ்வளோ பண்ணியும் பார்த்துட்டேன். கடைசி வரைக்கும் எனக்கு கார் இங்கே வந்துடுச்சு அங்கே வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து கார் எனக்கு கிடைக்கிற மாதிரியே இல்லை. ஆனால் எனக்கு இங்கே நான் பார்த்த இடத்துல நான் போன ஷோரூமில் இல்லாமல் அது இல்லாமல் வேறு ஒரு ஷோரூம் ஒசூர்லேருந்து எனக்கு அந்த வேரியண்ட் கார் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கார் அங்கேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குன்னு நான் லோனுக்கு பிரயாசப்பட்டிருந்தேன். லோனுக்கு பிரயாசப்பட்டு இருக்கும்போது கூட பேங்க்லேருந்து எல்லாமே எனக்கு கால் பண்ணி எல்லாமே ஓகே, உங்களுக்கு 9 lakhs எலிஜிபிள் இருக்குது. ஸோ 9 lakhs உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, நாங்கள் வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சேங்ஷன் ஆகிற ஸ்டேஜில் நான் மண்டே போல் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஆகிடும்னு சொன்னாங்க, ஆகலை. மறுபடியும் டியூஸ்டே கால் பண்ணேன், டியூஸ்டேவே எடுக்கலை. வெனஸ்டே கால் பண்ணேன், அவங்க எடுக்கவே இல்லை. திடீர்னு என்னன்ட்டாங்க, பிரதர் உங்களுக்கு சிபில் அஃபெக்ட் ஆகிருக்கு,
ஸோ நீங்கள் 2018 வாங்கின லோனோட சிபில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, டிஃபால்ட்டில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணி அது நடக்கலை அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ஒரு மன கஷ்டமாகவும் இருந்துச்சு, வருத்தமாகவும் இருந்துச்சு. ஒருவேளை கடவுளுக்கு இது சித்தம் இல்லை போல, இது நமக்கு இதுக்குண்டான நேரம் இல்லை அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அமைதியாகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு வந்தேன். இங்கே இருக்கிற சர்ச் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற வேலைலாம் ஒன்று நான் பார்த்துட்டு அமைதியாக இருந்தேன். போன வாரம் மெசேஜில் என்ன சொன்னார், அண்ணன் மூலமாக கடவுள் என்ன பேசினார்னா, கிதியோன் வந்து யுத்தத்துக்கு போகிறான், 25,000 பேர் ஆட்கள் ரெடியாக இருக்கும்போதும் வந்து கடவுள் வந்து 25,000 பேர் வேண்டாம் ராஜா, நீ வந்து அதுலேருந்து 300 பேரை மட்டும் நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு அடையாளம் மூலமாக தண்ணி யார் நக்கி குடிக்கிறாங்களோ அவங்க மூலமாக அடையாளத்தை உண்டு பண்ணி, இந்த 300 பேர் போதும் எனக்கு அந்த எதிரிகளை நான் வீழ்த்துறதுக்கு. ஏன்னா இந்த ஜனங்கள்லாம் வந்து உனக்கு இவ்வளோ ஜனங்க வந்து போரிட்டாங்கன்னா அது மனுஷர் பலத்தினால நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் தான் இந்த போரில் ஜெயித்தேன், இந்த போரில் ஜெயிச்சதுக்கு உண்டான காரணம் நான் தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தம்தான், உன்னோட வந்து தேவ பலத்தில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க விசுவாசிக்கணுன்றதுக்காக இதை ஏற்படுத்தினாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், டியூஸ்டே அன்றைக்கி சர்வீஸ் முடிஞ்சோன்னு நான் ஜோம் பண்ணிவிட்டு, ஏசப்பா இது உங்கள் சித்தமாக இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேண்டாம், உங்கள் சித்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா மண்டே நான் அமைதியாக இங்கே சண்டே ஜோம் பண்ணிவிட்டு மண்டே போகிறேன். மண்டே எனக்கு கால் வரல. டியூஸ்டே போல் கால் பண்ணி, பிரதர் உங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணி, உங்கள் லோன் இங்கே முடியல, ஆனால் நான் சென்னையில் மூவ் பண்ணி சாங்ஷன் ஆகிடுச்சு, வித்தின் மண்டே வெனஸ்டே ஆஃப்டர்நூன் போல் உங்களுக்கு லோன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நான் அது சொன்ன மாதிரியே வந்து வெனஸ்டே மத்தியானம் வந்து ஒசூரோட பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கார் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்பயும் வந்து இங்கே இருக்கிற பிரான்ச்சில் நான் டெபாசிட் கொடுத்துருந்த அமௌண்ட் 1 lakh வந்து கொடுத்துருந்தது வந்து இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் மனுஷங்க வந்து அப்படியே கொஞ்சம் இழுத்து அலக்கடிச்சிக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு நான் இவங்க பிரான்ச்சில் கார் எடுக்கலன்றதுனால. ஸோ அதுக்கும் நான் வந்து ஏசப்பா இது உங்கள் சித்தம், நீங்கள் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணதை வேறு யாரும் தடை பண்ண முடியாது, நீங்கள் எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுன்னு முடிவு பண்ணுறீங்களோ அப்படி கொண்டு வந்து சேருங்கன்னு ஜோம் பண்ணி விட்டுட்டேன். அதன்படி கரெக்டாக ஃப்ரைடே வந்து எனக்கு கால் பண்ணாங்க, வெள்ளூரில் ரீச் ஆகிடுச்சு, நீங்கள் மத்தியானம் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். ஸோ உடனே நான் ஜோம் பண்ணிவிட்டு, அன்றைக்கி ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரைடே இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயரையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஜோம் பண்ணிவிட்டு மதியம் போல் ஷோரூம் போயிட்டு அங்கே இருந்தேன். ஃபஸ்ட் டைம் அந்த காரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அது நவம்பர் மாதம் ஆரம்பித்த ஒரு ஸ்ட்ரகிள், ஒவ்வொரு வாரமாக அது அப்படியே மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கடவுள் நேர்த்தியாக நடத்தி கொடுத்தாரு. ஸோ கடவுளுக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். சாட்சியே ஒரு சிறிய மெசேஜ் மாரி கொடுத்துன்னு இருக்காங்க. ரைட்டு பாருங்க, சாட்சி எப்பொழுதும் சாட்சி சொல்லும்போது ஒன்று கற்றுக்குங்க, சாட்சி எப்படி சொல்லணும் அப்படின்னு, நல்லதை தான் சொல்லணும் அப்படின்னு. சாட்சியை வந்து கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எப்படி இம்பேக்ட் ஆச்சு, கர்த்தர் உங்களுக்கு எப்படி என்ன செய்தார், இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸோ சாட்சி நீங்கள் கேட்டீர்கள், ஆண்டவர் எப்படி சாமுவேல் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாகனத்தை ஆண்டவர் அவருடைய திறமையை வைத்து வாங்கலான்னு பார்த்தாரு, ஆனால் ஆண்டவர் அதை அலோவ் பண்ணல. ஆண்டவர் அவர் மூலமாக தான் செய்வார் என்று கர்த்தர் நாமம் உயர்த்தப்பட அவர் செய்து கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்குள்ளே போவோம், நேரம் ஓடிவிட்டது, செய்திக்குள்ளே போவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். நாசரேத் பட்டணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிப்ரவரி மாதத்தில் நாசரேத் பட்டணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, அற்புதங்கள் அடையாளங்களை மட்டுமே நம்பி இருக்கும் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் கோபப்படுகிறார். ஹல்லேலூயா. அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும் பொழுது ஜனங்கள் நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது, அவர் அதிகாரத்தை அவர் செலுத்தும் பொழுது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இருக்காங்க. ரைட். பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் படிங்க. 16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாசரேத் பட்டணத்துக்கு போறாரு. எங்க போறாரு?
நாசரேத் பட்டணத்துக்கு போகிறார். நாசரேத் பட்டணம் பற்றி தான் நம்ம பார்த்துன்னு அந்த மாதம். அவருடைய சொந்த ஊருக்கு போகிறார். அங்கே வழக்கம் போல் என்ன செய்கிறார், போய் அவர் அந்த ஸ்க்ரோலை எடுத்து படிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஏசாயாவின் புத்தகத்தில் இருக்கும் ஒரு ஸ்க்ரோலை எடுத்து படிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அவர் படிக்கும் பொழுது ஜனங்கள் அவரை விசுவாசிப்பார்கள், இவர்தான் அந்த மேசாயா என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்று கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாராங்க, கர்த்தருடைய வார்த்தையை இவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று தான் அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன படிச்சாரு பாருங்க, 18ஆம் வசனம் படிங்க. 18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பாருங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்கிறார், அவரை பற்றி அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த சுருளை சுற்றி வைத்துவிட்டு அமர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ சுற்றி இருக்கிறவர்கள் அவர் பார்த்தார், இவர்தான் மேசையா என்று அடையாளம் காண்பார்கள் என்று நம்பினார். வாட் ஜீசஸ் பிலீவ்ட் தட் he is the Messiah என்று அவர்கள் எல்லாம் நம்புவார்கள் என்று கர்த்தர் நினைத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க 21ஆம் வசனத்துல படிங்க. 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இன்றைய தினமே நிறைவேறிற்று என்றார். ஹல்லேலூயா. உங்கள் காதுகள் கேட்பதற்கு அந்த மேசையா, இங்க ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்ட ஆண்டவர் நான் தான் என்று ஆண்டவர் அங்கே அவரை பற்றி சாட்சி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் அங்கே இருந்தவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவர் ஜனங்கள் அங்கே விசுவாசிக்காமல் அவரை யார் என்று அடையாளப்படுத்துகிறார்கள், யோசேப்பின் மகன், இவர் நம்ம ஊர் ஆளுதானே, இவர் நம்ம வீட்டு ஆளுதானே என்று அடையாளப்படுத்துகிறார்களே தவிர இவர் மேசையா, இவர் கர்த்தர் என்று அடையாளப்படுத்த மாட்டேன்னு இருக்காங்க. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அந்த இடத்தில் நாசரேத் பட்டணத்தில் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யாமல் அவர் கிளம்பிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, சொந்த ஊரில் நாசரேத்தில் அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள், அடையாளங்களை எதிர்பார்த்தார்கள், ஏதாவது செய்வாரா என்று. ஆனால் அவருடைய வார்த்தை ஒன்று கொடுக்கிறாரே, அவர் யார், இவர்தான் மேசையா என்று அடையாளம் காணவில்லை சொந்த ஊரில் இருந்தவர்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், எலியாவின் ஒரு வசனத்தை, எலியாவின் ஒரு காரியத்தை சொல்லி, எலியாவின் எக்ஸாம்பிளை சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றார்னா, ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரே அதை அனுப்புவார், ஆண்டவரே அதை செய்வார். ஹல்லேலூயா என்று ஆண்டவர் அந்த இடத்துல எக்ஸாம்பிள் சொல்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, படிங்க 24ஆம் அதிகாரம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தன் ஊரில் யாரும் அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று ஆண்டவருக்கு மிகவும் கோபம். ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, இவர் யோசேப்பின் மகன் தானே, இவர் யார தீர்க்கதரிசி மாதிரி அப்படின்னு சொல்லி அவரை மட்டுப்படுத்தி அவர் அற்புதம் செய்வாரா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர் யார் என்று அடையாளம் காணவில்லை. இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம். வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் அவர் லைஃப்? நாம் என்ன எதிர்பார்க்கிறோம், அடையாளங்களை காட்டுவாரா, அற்புதங்களை செய்வாரா? ஓ, ஆண்டவர் பெரியவர், நல்லவர். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தர் யார் என்பதை நீ அடையாளப்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ நடந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படுகிறவர்கள், கூட்டத்தில் ரட்சிக்கப்படுறவங்க நிறைய பேர், சுகம் பெற்று ரட்சிக்கப்படுகிறவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் வேதத்தின் வசனங்களை கர்த்தர் யார் என்று அவர்கள் நம்ப வேண்டும். அதுதான் ஆணித்தரமான விசுவாசம். நிறைய பேர் சுகம் கிடைக்கிறது,
என்னை ஆண்டவர் கேன்சர்லேருந்து சுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி, எனக்கு வியாதியிலிருந்து சுகப்படுத்தினார் என்று சொல்லி சுகத்தை கொடுக்கும் ஆண்டவரை நம்புகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அடுத்த வாட்டி ஒரு பலவீனமோ சுகவீனமோ வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அவர்கள் அதுவே நடக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை சில நேரங்களில் செய்வதில்லை. ஹல்லேலூயா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஆண்டவர் ஜுரம் வந்துச்சு, ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஒரே நாளில் காப்பாற்றி விட்டார். நல்லது, விசுவாசம், தப்பு கிடையாது. ஆனால் அதுவே இந்த வாட்டி வந்தாலும் ஆண்டவர் சுகம் அளிப்பார் என்று விசுவாசிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் சுகம் கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய மனது உடனே கர்த்தரை விலகி போக கூடாது. ஹல்லேலூயா. அற்புதங்கள் அடையாளங்களை நம்பி வாழக்கூடாது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பி இருக்க வேண்டும். அற்புதங்கள் அடையாளம் செய்யும் ஆண்டவரை தான் நீ நம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யூ பிலீவ் இன் த பிளெஸ்ஸர். ஆசீர்வாதம் கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் தேவனை நீ நம்பு, ஆசீர்வாதத்தை நம்பாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே உயர்ந்தவர், அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவரே மெய்யானவர். பாருங்க, இந்த அடையாளம் எதற்கு சொல்கிறார் என்றால், நாம் 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எலிஜா என்ன செய்கிறார்? செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததும் அன்றி. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆண்டவர் வனாந்தரத்தில் எலிசாவை போஷித்துக் கொண்டிருக்கிறார். காகத்தின் மூலமாக தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உனக்கு நான் போஷிப்பேன், நீ எழுந்து போ உள்ள சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு விதவையை வைத்து போஷிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீ போ எலிஜா, அங்கே ஒரு பெரிய மாடி வீடு இருக்கு, ரைட்டா? ஒரு பெரிய மாடி வீடு இருக்கு, அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, நீ அங்கே போ. மினிஸ்டர் வீடு இருக்கு, எம்எல்ஏ வீடு இருக்கு, கவுன்சிலர் வீடு இருக்கு, நீ போ. இப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. இப்படி சொல்லியிருந்தார்னா நம்ம மனித மூளைக்கு என்ன எட்டியிருக்கோம்? ஆஹா, ஓகே, கிடைக்கும், நம்பிக்கை வந்தது இல்லை, இவர் வீட்டுக்கு போனால் கிடைக்கும், நம்பிக்கை வந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல? ஒரு விதவையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவர்கள் உனக்கு கொடுப்பார்கள், நீ போன்றார். ஹல்லேலூயா. எலிஜாக்கே அந்த இடத்துல அற்புதத்தை நீ நம்பி போவாதே, என்னுடைய வார்த்தையை நம்பி போன்னு எலிஜாக்கே சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பெரிய அற்புதத்தை செய்கிற எலிஜா வானத்திலிருந்து நெருப்பை கொண்டு வந்தவர் எலிஜா. அவருக்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வார்த்தையை நம்பி போ, விதவை மூலமாக நான் உனக்கு உணவை கொடுப்பேன், ஐ வில் சப்ளை யுவர் நீட்ஸ் என்றார். ஹல்லேலூயா. டுடே நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, இந்த மாதிரி நம்ம போனாதான், இந்த மாதிரி நமக்கு செட்டில் ஆனாதான், இந்த மாதிரி நடந்தாதான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும். நோ, ஆண்டவர் உன்னை விதவை வைத்து கூட உன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்பு. எளிமையான சின்ன காரியம், ஐயா இது போய் என்ன அப்படின்னு யோசிக்காத. சின்ன விஷயத்தை யோசித்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகும் இப்படி யோசிக்காத. கர்த்தர் கொடுப்பதை, if God gives something, கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் அதை பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எலிஜாவை பார்த்து அந்த விதவை வீட்டுக்கு போ, நான் உனக்கு கொடுப்பேன் என்ற எலிஜா ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்க்கவில்லை, அவர் போகிறார். ஹல்லேலூயா. அப்படி போகும்பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். ஆமா,
அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். பாருங்க, ஹalleluya, praise God. விதவை வீட்டுக்கு எப்படி அனுப்புறார் ஆண்டவர்? அந்த விதவையே ஒரே ஒரு கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ளார் வச்சிருக்காங்க, கொஞ்சம் மாவு வைத்திருக்கிறார்கள், கொஞ்சம் மாவு. அவர்கள் அதை என்ன யோசித்தாங்க? அந்த மாவை வைத்து நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு மரித்து விடலாம் என்ற சூழ்நிலையில் அந்த விதவை வீட்டில் இருக்கிறார்கள். ஹalleluya. ஆனால் நம்ம இடத்தில் இருக்கும் கொஞ்ச காரியத்தை நீ கர்த்தரிடத்தில் கொடுத்தால், ஹalleluya, when you give the little things, the small things, the least things, the whole things that you have to God, கர்த்தருக்கு நீ அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்கிறார். ஹalleluya. எலிஜா அங்கே போகும் பொழுது அவருக்கு நன்றாக தெரிந்தது, இவர்கள் வீட்டில் எதுவும் கிடையாது என்று. ஹalleluya. எலிஜா மாடி வீட்டுக்கு போல, பணக்கார வீட்டுக்கு போல, ஒரு எளிமையான விதவை வீட்டுக்கு போறாரு. அவர்களை பார்த்தவுடன் அவருக்கு தெரிந்து விட்டது, இவர்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை என்று. ஹalleluya. ஆனால் கர்த்தர் செய்தது என்ன? எலிஜா மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். எலிஜாக்கே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார், என் வார்த்தையை நம்பு என்று. ஹalleluya. அந்த விதவைக்கும் சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர், என் வார்த்தையை நம்பு என்று. கர்த்தர் அந்த விதவைக்கு எலிஜா மூலமாக சொல்கிறார். என்ன சொன்னார்? பாத்திரங்களை நிரப்பி நீ எனக்கு செய், ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த உணவை செய் என்று சொல்கிறார். படிங்க அந்த வசனத்தை. 13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹalleluya. முதல்ல கர்த்தருக்கு கொடு என்று. ஹalleluya. முதல்ல கர்த்தருக்கு, give first to God. ஹalleluya. பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முதல் சம்பளத்தை எடுத்துட்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்துருவாங்க. ரைட்டா? முதல்ல விஷயத்தை ஆண்டவர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க நிறைய பேர். கர்த்தருக்கு கொடுப்பது, முதலாவது கர்த்தருக்கு கொடுப்பது, கர்த்தருக்கு அங்கீகரிப்பது. ஹalleluya, praise God. ரைட்டா? இந்த கார் வாங்கின சாட்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதில் முதல்ல இருக்கிற விஷயத்தை கர்த்தருக்கு தான் கொடுத்தான். நானே கேட்டேன், ஏன்டா அப்படின்னு. ஏன் அப்படி பண்ணுற தம்பி அப்படின்னு. இல்லை, நான் முதல்ல கர்த்தருக்கு கொடுப்போம். ஹalleluya. பாருங்க, சாட்சிகள், மிரக்கல்ஸ், அற்புதங்கள் எப்படி நடக்கிறது? ஆண்டவருக்கு நீ கையில் வைத்திருக்கும் முதலாவது காரியத்தை ஆண்டவருக்கு கொடு. ஹalleluya. Give to God what you have, the least that you have, the least, நீ கொஞ்சம் வைத்திருக்கிறாயா, give that to God. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அந்த விதவை வீட்டில் ஆண்டவர் எப்படி அற்புதத்தை செய்தார்? கடைசி வரைக்கும் அவரும் அவர் வீட்டில் இருந்தவர்களும் மாவு, அந்த அப்பத்திற்கு எதற்குமே பஞ்சம் வராமல், அவர்கள் அந்த பஞ்சம் முடியும் வரை அவர்கள் வீட்டில் எண்ணெயும் அப்பமும் இருந்தது. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவர் நம் வாழ்க்கையில செய்யும் காரியம் பெரிதாக இருக்கிறது. கர்த்தரால் அற்புதங்கள் நம் வாழ்க்கையில செய்ய முடியும். நீ கொஞ்சத்தில் விசுவாசமாய் இருந்தால் ஆண்டவர் உன்னை பெரிதான காரியத்தில் அதிகாரிகளாக மாற்றுவார். ஹalleluya. If you believe in small things, if you give the small things to God, God will change your life. hallelujah. கர்த்தர் நல்லவர். hallelujah. படிங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம். hallelujah. மத்தேயு 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் என்றால் 53ஆம் வசனம். hallelujah. இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். பாருங்க,
ஆண்டவர் உபதேசங்களை செய்கிறார், ஜனங்களை சுகமாக்குறார், எல்லாம் செய்கிறார். மறுபடியும் நாசரேத் பட்ட சொந்த ஊருக்கு வருகிறார். ஆனால் என்ன நடக்கிறது? அந்த சொந்த ஊரில் வந்து நின்ற பொழுது அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் யூதர்கள் தான், இஸ்ரவேலர்கள் தான் ஊழியக்காரர்களாய் மாறியிருக்க வேண்டும்? Why God selected the Israel people? ஏனென்றால் அவர்கள்தான் ஊழியக்காரர்களால் மேசையா ஆண்டவர் வந்துவிட்டார், நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று புறஜாதிகளால் நமக்கு அவர்கள் செய்தி கொடுப்பதற்காக அவர்கள்தான் ஊழியக்காரர்களால் மாறியிருக்க வேண்டும். சொந்த ஜனங்கள் கர்த்தரை புறக்கணித்தார்கள். சொந்த ஜனங்கள் கர்த்தரை புறக்கணித்தார்கள். நம் வாழ்க்கையில் அதை தான் செய்கிறோம். இஸ்ரவேலர்களை பற்றி கோபப்படுறோம். ஏண்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசையவை மறந்துட்டீங்களே, அவரை கைவிட்டீங்களே, இப்படி சிலுவையில் அரைஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கோபப்படுறோம். அதை தான் நாமளும் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். சொந்த ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை நம்பாமல் பணத்தையும் பலத்தையும் மனிதனையும் மற்ற காரியத்தை நம்புகிறோம், கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாமல். ஹல்லேலூயா. சொந்த ஊருக்கு ஆண்டவர் போகிறார், ஆனால் அந்த ஊரில் அவரை ஆண்டவராக மேசையாக கர்த்தரை தேவகுமாரனாக அடையாளம் காணவில்லை. அவர்கள் யோசேப்பின் மகனா என்று பார்க்கிறார்கள். படிங்க மேல. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? ஆமா, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று பார்க்கிறார்கள். இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். பாருங்க, ஆண்டவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இப்ப என்ன பார்த்துன்னு இருக்கோம் தெரியுங்களா? ஆசீர்வாதத்தை நம்புகிற கூட்டமே, அற்புதங்களை நம்புகிற கூட்டமே, சுகத்தை பலத்தை நம்புகிற கூட்டமே, கர்த்தரை நீ நம்பு. இதை தான் சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேசையா அற்புதங்களை செய்கிறவர், அவரை நீ நம்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவரை நீ நம்பு. அவர்தான் நம் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அங்க இருந்த ஜனங்கள் அடையாளம் எப்படி தச்சனின் பிள்ளையா என்று பார்க்கிறார். இதை தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றீங்க? நாங்களாம் கிறிஸ்தவர்களாச்சே, நாங்களாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற. அப்படி நீ வாழவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீ ராஜாவின் பிள்ளையாக தைரியமாக விசுவாசத்தில் வளர்வாய், நடப்பாய், வாழ்வாய். நீ அப்படி வாழவில்லை. பயத்தில் வாழ்கிறாய், கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறாய். ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த இடத்துல அற்புதம் செய்யாமலே போய்விட்டார். ஹல்லேலூயா. 57ஆம் வசனம் படிங்க. 57. அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அதனால என்ன பண்ணார் ஆண்டவர்? அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆண்டவர் அந்த இடத்தில் அற்புதங்களை செய்யவில்லை. ஏன் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மாட்டேன்னு இருக்கிறாரு? ஏன்? why God is not doing miracles in your life? Because you are believing in the miracles. ஏன் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களையும் காட்ட மாட்டுன்னு இருக்காரு? ஏனென்றால் நீ அந்த அடையாளத்தையும் அந்த அற்புதத்தையும் நம்பியே இருக்கிறே தவிர கர்த்தரை பார்க்காமல் ஆண்டவரை பார்க்க. ஆண்டவரை சிறந்தவர், அவர் பெரியவர், அவர் தேவகுமாரன், அவர் போதும் எனக்கு என்று நீ நினைக்க மாட்டுன்னு இருக்கிற. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நாள் வந்தால் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கரத்தில் சின்னதோ பெருசோ, ஆனால் ஆண்டவர் கரத்திலிருந்து ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஊரில் அற்புதத்தை, நாசரேத் ஊரில் அற்புதத்தை செய்யவில்லை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்யாமல் இருக்கிறார் என்றால் நீங்கள் அற்புதங்களை நம்புகிறீர்கள், கர்த்தரை நம்பவில்லை.
இதை தான் ஆண்டவர் மாற்ற சொல்கிறார். சேஞ்ச் யுவர் தாட் ப்ராசஸ், சேஞ்ச் உங்களை சிந்தனைகளை மாற்றுங்கள். அடையாளங்களை நம்பி ஓடாதீங்க, அற்புதங்களை நம்பி ஓடாதீங்க, அற்புதம் செய்கிறவர் அவரை நம்பி ஓடுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் படிப்போம் வசனத்தை. யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் 43ஆம் வசனம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் கனம் இல்லை என்று இயேசு தானே சொன்னார். யாரை பற்றி பேசுகிறார் தெரியுங்களா? நாசரேத் பட்டணத்தை பற்றி சொல்கிறார். நாசரேத் பட்டணம் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். சொந்த ஊர், சொந்த பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்களைத்தான் நம்மை தான் ஆண்டவர் நாசரேத் பட்டணம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நம்மை பார்த்து தான் சொல்கிறார் ஆண்டவர். ஏன் விசுவாசம் இல்லை? படிங்க மேல. அவர் கலிலேயாவிலே வந்தபோது எருசலேமின் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார். ஆமா, அது 40 அடுத்த வசனம் பாருங்க. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். பாருங்க, கானான் ஊரு திருமணம் அந்த அற்புதத்தை செய்த முதல் அற்புதம். கரெக்டா இல்லையா? கானான் ஊரில் செய்த அற்புதம் முதல் அற்புதம். அந்த அற்புதத்துக்கு அப்புறம் இப்போதான் கானான் ஊருக்கே வரார். அவங்க ஊருக்கு வரார். கானான் ஊர் எல்லாம் கலிலியா சம்மந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாசரேத்து, கானான், இதெல்லாம் வந்து கலிலியா ஊரில் இருக்கிற ஒரு பட்டணங்கள். ஏன் ஆண்டவர் அங்கே வரவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் கர்த்தரை நம்பவே இல்லை. ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தால் ஓடி போய் பார்க்குறாங்க. ஆஹா, ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், சுகமாக்கினார், குஷ்டர்கள், ஆஹா ஓஹோ, இவ்வளோதான், அதோடு சரி முடிஞ்சு. ஆனால் மேசையா நம்ம ஊரில் தான் பிறந்திருக்கிறாரு. கர்த்தர் தேவகுமாரன் நம்ம ஊரில் தான் பிறந்திருக்கிறாரு. நாம் தான் சாட்சியாக எழுந்து நிற்க வேண்டும். இவருக்கு நான் தான் சாட்சியாக எழுந்து நிற்க வேண்டும். ஆமாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் எங்கள் ஊரில் தான் பிறந்தாரு, நான் தான் சாட்சியாக நிற்கணும். யாருமே வரல. அதனால் ஆண்டவர் கானான் தேசத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதோடு அந்த பக்கம் வரவே இல்லை. இப்போ தான் வராரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டு இருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் மறுபடியும் திரும்பி வர மாட்டுன்னு இருக்கிறாரு? நிறைய பேர் யோசிக்கிறோம்ல, ஏன் ஆண்டவர் ஒரு காலத்தில் நமக்கு செஞ்சிருந்தாரு, இப்போ ஏன் குறுக்கிட மாட்டேரு, ஏன் வர மாட்டுன்னு இருக்கிறாரு? தட் இஸ் பிகாஸ் யூ ஹாவ் அ லேக் ஆஃப் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களோடு சேர்ந்து அடையாளம் காண மாட்டேன்னு இருக்கீங்க. எப்படி பார்க்கணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை? உங்களோடு சேர்ந்து அடையாளம் பார்க்கணும். யூ ஐடென்டிஃபை ஜீசஸ் கிரைஸ்ட் வித் யூ. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, ஏன் தங்கச்சி, எங்கள் அண்ணா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அடையாளம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அந்த பெருமை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த பெருமை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமாம், யார் நான்? ஆமாம், நான் கிறிஸ்தவன், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் அவர்தான் என்று தைரியமாக சொல்லும் மனிதனாக நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பெருமை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. போஸ்ட் அபவுட் கிரைஸ்ட். பவுல் சொல்கிறார், பெருமை கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பெருமையாக கிரைஸ்ட். போஸ்ட் அபவுட் கிரைஸ்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி பெருமையாக பேசு. உன்னையும் உன்னுடைய திறமைகளையும் உன்னுடைய மற்ற காரியங்களையும் உன்னுடைய சொத்து செல்வாக்கு இதை பற்றி பெருமையாக பேசி என்ன செய்ய போகிறார்? ஹல்லேலூயா. அது வெறும் உலகத்தின் காரியங்கள். கர்த்தர் கொடுக்கிறவரை பெருமையாக பேசு. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். They had lack of faith. They were not identifying themselves with Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நீ அடையாளம் உன்னை காண வேண்டும். ஹல்லேலூயா.
இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன் இட் இஸ் நாட் எனஃப். கிறிஸ்துவனாய் இருந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்து உனக்குள்ளே இருக்க வேண்டும். Christ has to be inside you. கிறிஸ்து உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்க வேண்டும். The word of God has to be inside you if Christ is inside you. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கிறது என்றால் ஆவியானவர் உனக்குள்ளே அசைவாட வேண்டும், ஆவியானவர் வழிநடத்தல் பிரகாரம் போக வேண்டும். அதனால தான் இதில் கூட வர்ஷிப்பில் கூட சொன்னேன், ஆவியானவருக்கு விட்டு கொடுங்கள், ஆவியானவர் வழிநடத்தல் நடங்க அப்படின்னு. Hallelujah. ஆவியானவர் ஒன்று சொல்வார், இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்கள் என்று. அதன்படி நடக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஆசைகள், விருப்புகளை, உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஓரம் தள்ளிவிட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. when you let go and give it to God, கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த இடத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். பாருங்க, 48ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஆமா, இயேசு யூதேயாவில் உள்ள கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை பாருங்க. ஒரு மனிதன் ஓடி வருகிறான் அவனுடைய மகன் சுகமாக்குவதற்காக. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சுகமாக்குகிற ஆண்டவர் என்பதற்காக ஓடி வந்து என் மேல் நம்புகிறாயே, நான் கர்த்தர், ஆண்டவர், தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய கேள்வி. அற்புதங்களை செய்வார், சொத்துக்களை தருவார், பணத்தை தருவார், அதை தருவார், இதை தருவார், எனக்கு படிப்பை தருவார், என் வாழ்க்கையை இதையெல்லாம் நம்புறீங்களே. ஆண்டவர் சொல்றார், நான் ஆண்டவர், என்னுடைய மேன்மை, என்னுடைய மகிமையை என்றைக்காவது நீ யோசித்து பார்த்திருக்கிறியா? ஆண்டவரை உயர்த்தி பிடித்திருக்கிறியா? ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ வந்து, ஆண்டவரை நீங்கள் இதை செய்யுங்க, நான் உங்களை உயர்த்தி பிடிக்கிறேன், அது சாட்சி கிடையாது. அது சாட்சி கிடையாது. அதை நான் எப்பவுமே அந்த எடுத்துக்காட்டு சொல்லுவேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய சாட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு செய்வார், ஓகே. ஆனால் செய்யாவிட்டாலும் நான் வணங்க மாட்டேன்னு சொன்னான் பார்த்தீங்களா ஒரு கூட்டம், அவங்க தான் மெய்யான கூட்டம். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதை அடையாளம் பார்த்தவர்கள் தான் மெய்யான விசுவாசத்தின் கூட்டம். ஹல்லேலூயா. நீங்கள் அதை இது இது அது இதுன்னு சொல்லி கர்த்தர் செய்வார், அப்பொழுது நான் நம்புகிறேன் என்று சொல்கிற கூட்டம் கர்த்தருடைய கூட்டம் அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் அவர்கிட்ட சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? அற்புதத்தை, அடையாளத்தை தேடுகிறீர்கள். அப்படி செய்யாதீங்க, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் செய்வார் ஏற்ற காலத்தில். முதலாவது எனக்கு கனம் பண்ண, கிவ் ஆனர் டு மீ, எனக்கு மகிமை கொடுங்கள், எனக்கு ரெஸ்பெக்டை தாங்கன்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் செய்தது என்ன? 50ஆம் வசனம் படிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி போனான். ஹல்லேலூயா. அவன் அடையாளத்தை பார்த்து போகவில்லை. அந்த மனிதன், that man, that father did not go after seeing miracles or did not take him to the child. அந்த மகனிடத்தில் அவர், வாங்க ஐயா, நீங்க வந்தா சுகமாவார், போங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்ன பிறகு, ஐயா நீங்க வந்தா நல்லா இருக்கும், பரவாயில்ல, நீங்க வார்த்தை சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க வந்தா எங்க வீட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் இழுத்துன்னு போல ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மனிதன் என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். அப்படியே நம்பினான். நம்ம என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்புறோம்? எப்போ கடைசியா கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும்? ஆண்டவருடைய வார்த்தை இது கொடுத்து விட்டார், எனக்கு 2010 கொடுத்தார், எனக்கு 2013 கொடுத்தார், நான் அப்படியே நம்புவேன், இன்றைக்கும் அதை செய்வார் என்று விசுவாசிக்கிற கூட்டம் கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பி அந்த தந்தை வீட்டுக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. அவன் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுங்களா? he believed in the word of God. அப்படியே நம்பி, செத்து கொண்டிருக்கிற மகன், நான் அப்பாவா இருந்தா கூட அவர் கையில் காலில் விழுந்தாவது தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
ஆனால் அவன் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ போ அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி அவன் செத்து கொண்டிருந்த மகன் பிழைத்தான் என்று போனான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க 53ஆம் வசனம் படிங்க. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் உன் குமாரன் பிழைப்பான் என்ற வார்த்தையை கொடுத்தாரோ அந்த நேரத்திலே அந்த பிள்ளை பிழைத்து விட்டான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆண்டவர் என்னைக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரோ, நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரோ அன்னைக்கே அது நடந்து விட்டது. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. 2010 கொடுத்தாரு, 2009 கொடுத்தாரு, 2020 கொடுத்தாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு நேற்று கொடுத்தாரு. நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்பும் பொழுது அந்த வார்த்தை அன்றைக்கே நடந்து விட்டது. That word has been released with power. புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தையுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை வல்லமையோடு ரிலீஸ் ஆகி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துவிட்டது. அன்றைக்கே அது நடந்து விட்டது. இட் ஹஸ் ஹேப்பன்ட். த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? யூ ஆர் நாட் பிலீவிங். பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசத்தினால் அது நடக்க மாட்டேன்னு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அந்த வார்த்தை சென்று விட்டது. ஹல்லேலூயா. The promise that God is giving, கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அது நிறைவேற்றே தீர்வார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை போனால் கர்த்தரிடத்திலிருந்து அது வெறுமையாக திரும்பி வராது. ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவர்களை தான் ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. மிகவும் அப்படி இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் அவர் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார். ஏன் தெரியுங்களா? நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவங்க அப்படியே நம்புவாங்க. அதுதான் பெரிய விசுவாசம். தாவீதை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றார், தாவீதை ஏன் என் பிரியமானவர், ஏன் நான் நேசிக்கிறேன், என் கண்களுக்கு பிரிய, ஏன் சொல்றார் ஆண்டவர் தாவீதை பார்த்து? நான் எதை சொன்னாலும் அவர் செய்வார். அப்படியே சாட்சி எழுதியிருக்கிறார் ஆண்டவர் தாவீதை பார்த்து. அப்படியே அந்த வரையிலே எழுதியிருக்கிறார், நான் எது சொன்னாலும் தாவீது செய்வான். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? இந்த சாட்சியை சொல்லுவாரா? என் வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பார்கள் என்று தாவீதிற்கு சொன்னது போல உங்களை பார்த்து சொல்லுவாரா ஆண்டவர்? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டு கடந்த 3 வருஷமாக அப்படியே இருக்கிறாங்க, கடந்த 10 வருஷமாக அப்படியே இருக்கிறாங்க, கர்த்தர் செய்வார் என்று இருக்கிறார்களா? நீ இருந்தால் கர்த்தர் அந்த காரியத்தை வரவழைப்பார். இந்த கரண்ட்ல கொண்டு வருவார் அந்த விஷயத்தை. ஹல்லேலூயா. வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. You should believe that there is power in the word of God. Hallelujah. வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. எப்போ கர்த்தருடைய நாவிலிருந்து வாயிலிருந்து அது ரிலீஸ் ஆயிடுச்சோ அப்பொழுது நம் வாழ்க்கையில் அது செயல்பட்டது என்ற அர்த்தம். It has already started working in our life. Hallelujah. It's already started working. தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்தான். தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவ தூதன் 21 நாள் கழிச்சு தான் வராரு. ஆனால் அந்த தேவ தூதன் என்ன தெரியுமா சொன்னார்? காபிரியேல் தூதன் வந்து, நீ ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் பதிலை கொடுத்து விட்டார். நீ ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் பதிலை கொடுத்து. It has happened already. Already God has given you the result. அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. நிறைய பேர்கிட்ட இல்லாத விஷயம் என்ன தெரியுங்களா? வார்த்தையை நம்பி கர்த்தர் செய்வார் என்று ஆணித்தரமாக விசுவாசிக்கும் கூட்டம் காணாமல் இருக்கிறார்கள். அற்புதங்கள் அடையாளங்கள் பார்த்த உடனே ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். நோ. If you believe in miracles, always you would expect miracles. நீ அற்புதத்தை நம்பி உன் வாழ்க்கையை நடத்தினால் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்புவாய், கர்த்தரை மறந்து விடுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். அந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டது, ஜீவனை கொடுத்தது அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இறந்து போயிருக்கும் அந்த மகன், செத்து கொண்டிருக்கும் மகனுக்கு ஜீவனை உயிர்ப்பித்தது. உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும். If the word has to come with power, you have to believe.
அதை தான் தானியேல் என்ன செய்தான்? கர்த்தரை நம்பி இருந்தான். அந்த காபிரியல் தூதன் வந்து சொன்னான். அப்பவே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து விட்டார். நான் வருவதற்கு தடையாக பிசாசு தடுத்துனே இருந்தான் வரத்துக்கு. மைக்கேல் தூதன் வந்து எனக்கு சப்போர்ட்டாக வந்து நின்னதால் தான் நான் வந்தேன். இந்த வார்த்தை உனக்கு வந்து சேரக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் தடை பண்ணி கொண்டே இருந்தான். ஆனால் என்ன, கர்த்தர் கொடுத்து விட்டார். அந்த வார்த்தை வந்து விட்டது. ஹல்லேலூயா. சில காரியங்களை உபவாசம் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம், தவறு கிடையாது. தானியேல் உபவாசம் இருந்து அதை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். If God says yes, God will deliver. ஹல்லேலூயா. இதே தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வசனங்களில். ஹல்லேலூயா. பாருங்க, நேரமில்லை, இருந்தாலும் சிறிய காரியம், நீங்கள் படிக்க வேண்டாம், நான் அந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். நாகமான், ரைட்டா? நாகமான் பார்த்தீங்க அப்படின்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. அந்த இடத்துலேருந்து நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாகமான் என்ன செய்கிறான்? அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. அவன் எலிசாவை தேடி வருகிறான். ஹல்லேலூயா. எலிசாவை தேடி வருகிறான். எலிசாவை தேடி வரும்பொழுது, ஹல்லேலூயா, பாருங்க, எலிசா நாகமானை உள்ள கூட கூப்பிடல. அவனை வெளியவே நிற்க வச்சு அவனை போய் யோர்தான் நதியில் 7 வாட்டி முங்கி எழ சொல்லுங்க. டிப் இன் த வாட்டர் 7 டைம்ஸ், சரியா போயிடும். அப்படியே போட்டார். ஹல்லேலூயா. இதை கேட்டவுடன் நாகமான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? பெரிய அற்புதம் அவன் வாழ்க்கையில் நடக்கணும், அப்படியே கையை வச்சு தள்ளணும், போய் பல்ட்டி அடிச்சு அந்த பக்கம் விழணும். நாகமான் உருண்டி பிறண்டி எழுந்து அல்லேலூயா, எனக்கு எனக்கு எல்லாம் குஷ்டரோகம்லாம் போச்சு, இப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறான். இப்படி தான் நிறைய பேர் நம்மளாம் இருக்கிறோம். ஐயா கையை வச்சார், பறந்து போய் அந்த பக்கம் விழுந்தேன், எழுந்தேன், எனக்கு எல்லாம். ஐயா, நீ வார்த்தையை நம்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. எலிசா என்ன சொன்னா? என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை என் மூலமாக வருகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போன்ட்டான். அந்த ஆளு நாகமான் என்ன, அவன் என்ன யோசித்தான்? ஆஹா, இவனா ரொம்ப சிம்பிளான காரியத்தை சொல்கிறான் எலிசா, இதை என்னால் செய்ய முடியாது, கிளம்பி போகிறான், ரிட்டர்ன் போகிறான். நம்பிக்கை இல்லாமல். ஏன்? சின்ன காரியம், ஸ்மால் திங்ஸ், சின்ன விஷயம். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் பண்ணுறோம். நிறைய சின்ன விஷயங்களை அலட்சியமாக. நோ, ஸ்மால் திங்ஸ் ஆர் ஸ்டார்டிங் ஃபார் பிக் திங்ஸ். சின்ன விஷயங்கள் பெரிய காரியங்களுக்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. அவன் அந்த சின்ன காரியத்தை அப்போ அவன் கூட இருந்த சர்வெண்ட் என்ன செய்கிறாரு? வேலைக்காரன், ஐயா, பெரிய காரியத்தை சொன்னால் செஞ்சுருப்பீங்க, சின்ன காரியம் தானே, இதை செஞ்சுட்டு போகலாமே. ஹல்லேலூயா. அப்பொழுது அவனுக்கு யோசித்தான், சரி ரைட்டு, சின்ன காரியம் தானே, செய்வோம். அப்பொழுது போய் யோர்தான் நதியில் அவன் 7 தடவை முங்கி எழும்பொழுது அவன் குஷ்டரோகம் எல்லாம் நீங்கிவிட்டு குழந்தை போல சரீரமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. கடவுள் செய்வார், ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையானவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible with God. God can change anything. உங்களுக்கு எது வேணாலும் கொடுக்க முடியும். கர்த்தரை சந்தேகப்படாதீர்கள், கர்த்தரால் கொடுக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, அற்புதங்களை நம்பாதே, அதிசயங்களை நம்பாதே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சின்ன காரியமோ பெரிய காரியமோ அது முக்கியம் கிடையாது. இஃப் யூ ரிசீவ் சம்திங் ஃப்ரம் காட், கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டால் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியம். ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாராலையும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நோ மேன் கேன் ஸ்டாப், நோ மேன் கேன் ஸ்டாண்ட் இன் பிட்வீன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்யும் ஆண்டவரை நீ விசுவாசி, விசுவாசத்தை கொண்டு வா. கர்த்தர் உன்னோடு சேர்ந்து அடையாளப்படுத்து. You identify yourself with God. பெருமையாக பேசு. Proud, be proud that God is your king, God is your Lord, Jesus is my God. பெருமையாக be proud.
பெருமையாக இரு. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரா, பெருமையாக இரு. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், அதை நான் நம்புகிறேன், விடாமல் பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. அந்த விதவை அதை தான் செய்தார்கள், நாகமான் அதை தான் செய்தான், இந்த தகப்பனும் அதை தான் செய்தான். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பற்றிக்கொண்டு போய்விட்டான். God is changing lives. Hallelujah. கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். God can change lives if you believe in God's word. Hallelujah. ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இவக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் சபைகளில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, இந்த கர்த்தாவே ஆராதனை வேலை எங்களுக்கு கொடுத்ததற்காக, உங்கள் வார்த்தையை கொடுத்ததற்காக, உங்கள் வார்த்தையை நம்பி போகிறோம் ஆண்டவரே. நீரே அற்புதம் செய்கிறவர், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நாங்கள் நம்பவில்லை ஆண்டவரே, ஆனால் அற்புதம் செய்கிற ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. யூ ஆர் மிராக்கிள் ஒர்க்கிங் காட், மிராக்கிள் ஒர்க்கர். வி பிலீவ் இன் யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற ஆண்டவரே, உண்மையை விசுவாசிக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise God. Lord Jesus. Hallelujah.